மூவி ஸ்னீக் சேனல் பார்த்துட்டு இருக்க அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்க போற மூவி 1998ல ரிலீஸ் ஆன அமெரிக்கன் சூப்பர் ஹிட் கிரைம் த்ரில்லர் மூவி எ பெர்ஃபெக்ட் மர்டர். இந்த மூவி ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு ஆர்டிஸ்டோட வீடு காட்டுறாங்க. அவர் வந்து ரொம்ப அழகான பெயிண்டிங்லாம் பண்ணது மாதிரி தெரியல. ஏதோ கண்ணாபின்னான்னு வரைஞ்சு வச்சிருக்காரு. அவருடைய இடம் வந்து ஒரு கம்மியான வாடகையில இருக்கும்ல, அந்த மாரி ஒரு வீட்ல ஒரு பேச்சுலர் இருக்காரு போல. ஸோ அந்த வீட்ல வந்து பார்த்தா, நம்ம ஃபிலிமோட ஹீரோயின் அவர் கூட க்ளோஸா இருக்க மாரி காட்டுறாங்க. ஸோ இந்த ஹீரோயின் வந்து ரொம்ப பணக்காரங்க. அவங்களோட டைமண்ட் வெட்டிங் ரிங்க அங்க கழட்டி வச்சிருக்காங்க. ஸோ அவங்க ஒரு அஃபேர்ல இருக்காங்க. ஸோ இப்படிதான் ஃபிலிம் ஆரம்பிக்குது. இவங்க ரொம்ப பணக்காரங்க அண்ட் இவங்களோட ஹஸ்பண்ட் வந்து அதே மாரி யுஎஸ்ல இருக்க வால் ஸ்ட்ரீட்ல ட்ரேட் பண்றாரு. இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அந்த மாரிலாம் மணி மார்க்கெட்டிங் பண்றாரு. ஸோ அவரும் ஒரு பெரிய ஆளு இந்த சொசைட்டில. ஸோ பர்ட்டிகுலர் டே வந்து இவங்க வீட்டுக்கு போறாங்க. ஹஸ்பண்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஆக்சுவலா அன்னைக்கு ஈவினிங் வந்து நம்ம ஹீரோயின் ஒரு பார்ட்டிக்கு போணும். ஹீரோயினோட பேரு எமிலி அண்ட் அவங்க ஹஸ்பண்டோட பேரு ஸ்டீவன். ஸோ அவங்க ஒரு ஆர்ட் கேலரிக்கு தான் போறாங்க. அவங்க மட்டும் தான் போறதா இருந்துச்சு. ஆனா இப்ப அவங்க ஹஸ்பண்ட் சொல்றாரு, "நான் மனசு மாத்திக்கிட்டேன். நானும் வரேன்" அப்படின்றாரு. இத இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஏன்னா இவங்க இவங்களோட லவ்வர வர சொல்லியிருக்காங்க. ஸோ உடனே என்ன பண்றாங்க, ஓகே அப்படி சொல்லிட்டு போறாங்க. நான் குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு வரேன்னு போறாங்க. போறவங்க கால் பண்றாங்க. பட் அந்த கால வந்து அவங்க லவர் எடுக்கல. அதுக்குள்ள ஹஸ்பண்ட் வந்து நிக்கிறாரு. இவங்க உடனே ஆஃபீஸ்க்கு கால் பண்ண அப்படின்ற மாரி சொல்லிட்டு குளிக்க போறாங்க. இவங்க ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. பட் ரொம்ப ரிச். இவங்க கிட்ட ஒரு $100 மில்லியன் இவங்க பேர்ல இருக்கு. ஈவன் அவங்க வந்து போட வேண்டிய ட்ரெஸ் கூட அந்த ஹஸ்பண்ட் தான் செலக்ட் பண்ணி குடுக்குறாரு. பட் ஒய்ஃப்க்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்க மாரி தெரியல. ஓகே அப்படின்னு எடுத்துட்டு போறாங்க. அன்னைக்கு ஈவினிங் அந்த பார்ட்டிக்கு அவங்க போறாங்க. அங்க இருக்க அத்தன பேரும் ரொம்ப அழகா இருக்காங்க. அந்த கப்பிள் எவ்வளோ சூப்பரா இருக்காங்கன்னு பேசிட்டு இருக்காங்க. அண்ட் நம்ம ஹீரோயின் அப்படியே நடந்து போகும்போது அவங்க லவர் அங்க நின்னுட்டு இருக்காரு. இவங்க உடனே ஆக்ஷன் பண்றாங்க. இல்ல பேச வராது அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க போய் அங்க இருக்க ஒரு ஆர்ட் பார்க்க போகும்போது அவன் அங்க வந்துடுறான். என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது என் ஹஸ்பண்ட் இங்க தான் இருக்காரு. எப்படி அவர் வந்தாரு அப்படின்னும்போது தெரியல. அன்எக்ஸ்பெக்டடா வந்துட்டாரு அப்படின்னு பேசுறாங்க. சரி ஓகே நாளைக்கு நம்ம லஞ்ச்ல மீட் பண்ணலாமான்னு அவன் கேட்கறான். நாளைக்கு மட்டும் என்ன? அதுக்கு அடுத்த நாள், அதுக்கு அடுத்த நாள் எப்பவுமே மீட் பண்ணலாம்னு சிரிக்கிறாங்க. சோ அந்த நேரத்துல அந்த ஹஸ்பண்ட் வராரு. நான் 1 செகண்ட் அப்படி திரும்பி பார்க்கறதுக்குள்ள என்னோட வைஃப் எங்க போயிட்டீங்க அப்படின்னு கேட்டு வராங்க. அப்ப இவங்க உடனே சொல்றாங்க இவர் பேரு டேவிட் ஷா. இவர் வந்து ஒரு ஆர்டிஸ்ட். எனக்கு வந்து இவரோட பெயிண்டிங்ஸ நான் வந்து பார்த்திருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆர்ட் ஒர்க் அப்படின்னு. ஓ சரி உனக்கு எப்படி இவரெல்லாம் தெரியும் அப்படின்னு கேட்கும்போது இல்ல என் ஃப்ரெண்ட் ரெக்கமெண்ட் பண்ணா அதுக்கப்புறம் 2, 3 ஆர்ட் கேலரியில இவரு டிஸ்ப்ளே பண்ணியிருக்காரு. சோ அதுல வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஓ! அப்படியான்னு கேட்டுட்டு இவர் சொல்றாரு, நானும் உங்களுக்கு வந்து எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. உங்களுக்கு இந்த மாரி எக்ஸிபிஷனுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அடுத்த நாள் வந்து அந்த டேவிட் ஷாவ மீட் பண்றதுக்காக ஹீரோயின் போயிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட ஏதோ ஒரு கிஃப்ட் இருக்கு. அவங்க போகும்போது யாரோ வந்து மறைஞ்சிருந்து அவங்கள ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காங்க. இவங்க அந்த வீட்டுக்கு போறாங்க. அப்போ அவர் கேட்கிறார் என்ன கொண்டு வந்திருக்கன்னு பார்த்தா ஒரு காஃபி மேக்கர் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா டேவிடோட வீட்ல எந்த ஒரு விஷயமும் நல்லா இல்ல. சரி நீ இன்னும் சிவிலைஸ் ஆகணும் அப்படின்னு பேசுறாங்க. அன்னைக்கும் அவங்க க்ளோஸா இருக்காங்க. அவங்களோட வெட்டிங் ரிங்க அவங்க கழட்டி வைக்கிறாங்க. கால் வருது. அப்பல்லாம் வந்து அந்த லேண்ட்லைன் அப்படித்தானே இருக்கும். கால் வருது. கால் வரும்போது இவங்க எடுக்காம தான் இருக்காங்க. பட் அதுலேருந்து வந்து வாய்ஸ் மெசேஜ் வருது. நான் தான் வந்து ஸ்டீவன் பேசுறேன். இந்த மாரி ஆர்ட் விஷயமா பேசுங்க உங்கள பார்க்கலாம்னு நெனைக்கிறேன் இன்னைக்கு மத்தியானம். நீங்க வந்து வரீங்களா? அப்படி சொல்லிட்டு ஒரு மீட்டிங் ஸ்பாட் அவங்க சொல்றாங்க. அப்ப இந்த ஹீரோயின் சொல்றாங்க, "நீ என்ன பண்ண போற?" அப்படின்னு. "மீட் பண்ணி தானே ஆகணும். சந்தேகம் வரும்ல இல்லன்னா" அப்படின்னு. சரி அப்போ அந்த வைஃப் சொல்றாங்க, ரொம்ப ஆபத்தானவன் அவன். அவன்ட்ட போய் மீட் பண்ண போறியே" அப்படின்னு. "சரி இவ்ளோ பயப்படுறேன்னா உன் ஹஸ்பண்ட்ட என் நம்பர் ஏன் குடுத்தன்னு?" கேட்கிறாரு. அப்ப இவங்க சொல்றாங்க, "நான் குடுக்கவே இல்ல. அதான் இதுல ஆச்சரியமா இருக்கு. அவருக்கு எப்படி நம்பர் கிடைச்சது?" அப்படின்னு முழிச்சுட்டு இருக்காங்க. சோ அவங்க போற அவசரத்துல வெட்டிங் ரிங்க மறந்து போயிடுறாங்க. அண்ட் இவன் என்ன பண்றான், அவர் சொன்ன இடத்துக்கு போய் நம்ம ஸ்டீவன மீட் பண்றான். அப்ப ஸ்டீவன் என்ன பண்றாரு, "நான் வந்து உங்க ஆர்ட் ஒர்க்க பார்க்கணும். உங்க வீட்டுக்கு வரேன்னு" சொல்லி நம்மளோட பெயிண்டரோட வீட்டுக்கே போறாங்க. அங்க போகும்போது அந்த டைமண்ட் ரிங்க நம்ம டேவிட் பார்க்குறாங்க. உடனே மறைச்சு வச்சுடுறாரு. அண்ட் அந்த பெயிண்டிங்லாம் பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு சுத்தமா பிடிக்கல. அவர் சொல்றாரு, "ஏதோ குப்பையில இருக்க மாரி இருக்கே." "என்னது குப்பையா?" அப்படின்னு கேட்கும்போது, "ஆமா. இதுல வந்து உன்னோட கோவம் தான் தெரியிற மாரி இருக்கு. வாழ்க்கை மேல இருக்க உன்னோட ஆத்திரம் தான் தெரியிற மாரி இருக்கு. எனக்கு ஏன் கோவம், ஆத்திரம்லாம் வருது?" அப்படின்னு வந்து டேவிட் கேட்குறான். உடனே அவர் சொல்றாரு, "ஏன்னா நீ ஜெயில்ல ரொம்ப வருஷம் இருந்தல்ல. அப்ப அப்படித்தானே இருக்கும்." அப்படின்னு. அவன் ஷாக்கா பார்க்குறான். "எனக்கு தெரியும் உன்ன பத்தி. நீ வந்து என் ஒய்ஃப் உன்ன லவ் பண்ணலாம். பட் நீ அவள லவ் பண்ணல. ஏன்னா, நீ வந்து பணக்கார பெண்கள டார்கெட்டா வச்சு பழகுவ எனக்கு தெரியும். ஆல்ரெடி நீ வந்து ஒரு தப்பு பண்ணிட்டு ஜெயில்ல இருந்த. அங்க தான் நீ பெயிண்டிங்லாம் கத்துக்கிட்ட. நீ ஒண்ணும் ஆர்ட் ஸ்கூல்ல போய் கத்துக்கல. அதுக்கப்புறம் நீ ஒரு பணக்கார லேடி, அதுவும் விடோ லேடி. ஒரு ஓல்டு லேடி கிட்ட வந்து லவ்வா இருக்கேன்னு சொல்லிட்டு, அவங்களோட பணத்தெல்லாம் எடுத்து ஏமாத்திட்டு போயிட்ட. திரும்பவும் நீ ஜெயில்ல இருந்த. கரெக்ட்டா? அப்படி ஜெயில்ல வாழ்ந்தவன் நீ. அதே மாரி என் ஒய்ஃபையும் நீ டார்கெட் பண்ணி வந்திருக்கே தவிர, நீ வந்து லவ் எல்லாம் கிடையாது." அப்படின்னு. ஸோ டேவிட் நல்லா மாட்டிக்கிட்டான். அப்ப டேவிட் சொல்றான், "ஆனா எனக்கு வந்து உங்கள வைஃப் மேல நிஜமாலே லவ் தான் இருக்கு. பணம்லாம் ஒண்ணும் தேவையில்ல" அப்படின்னு. ஹீரோ சொல்றாரு, "நான் இந்த விஷயத்தெல்லாம் கொண்டு போய் ஃபுல்லா அவகிட்ட சொன்னா உன் நிலைமை என்ன ஆகும்? ஒருவேளை நானே சொல்லல. நீ அவள கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்ட. ஆனா ஃபியூச்சர்ல உன்ன பத்தி எல்லா உண்மையும் அவளுக்கு தெரிஞ்சா, அவ உன்ன தூக்கி எறிஞ்சிருவா. அப்ப நீ என்ன செய்வ? எல்லாமே வேஸ்ட் தான். எப்படி இருந்தாலும் உனக்கு வந்து எந்த லாபமும் இல்ல. ஆனா வந்து நீ வேற ஒண்ணு பண்ணா உனக்கு நல்ல லாபம் கிடைக்கும்" அப்படின்னு. $5 மில்லியன் தரேன் அப்படின்னு.
எதுக்கு உன் ஒய்ஃப் விட்டு போறதுக்கா அப்படின்னு. நான் வந்து ஃப்ரீயா தரேன்னு சொல்லல, தரேன்னு தான் சொன்னேன். எதுக்குன்னா என் ஒய்ஃபை மர்டர் பண்றதுக்குன்னு. இதை கேட்டு டேவிடுக்கு ரொம்ப ஷாக்கு. என்னது உன் ஒய்ஃபை கொலை பண்ணுமா, பைத்தியமா, உனக்கு சான்ஸே இல்லை, நீயே பண்ண வேண்டியதானே அப்படின்னு. இல்ல எனக்கு வந்து இந்த மர்டர் பண்ண தெரியாது, நீ வந்து எப்பவுமே ஜெயில இருந்தவன், அதான் உன்னை கேக்குறேன், நீ அழகா பண்ணிட்டு நீ போயிட்டனா $5 மில்லியன் நினைச்சு பாரு, உன் வாழ்க்கையே செட்டில் ஆயிடும் அப்படின்னு. டேவிடுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. நல்லா யோசிச்சு பாரு, எனக்கு முடிவை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போயிடுறாரு. ஹீரோ வந்து போகும்போது அவர் அந்த போட்டோஸ் எல்லாம் எடுத்தாங்கல்ல, அது நம்ம ஹீரோ சொல்லி தான் டிடெக்டிவ் எடுத்திருக்காங்க. அந்த போட்டோஸ் எல்லாம் வச்சு அவரோட அட்ரஸ்க்கே அவர் மெயில் பண்ணிக்கிறாரு. நம்ம ஹீரோயின் எமிலி அவங்க ஃப்ரெண்டோட உட்காந்து ஒரு பப்ல இருக்காங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி வந்து எனக்கு ஒரு ஆர்டிஸ்ட் கூட அஃபேர் இருக்குன்றது. அண்ட் அந்த லேடி வந்து ஆச்சரியப்படுறாங்க, நீங்க ரெண்டு பேரும் பெஸ்ட் கப்பல் நினைச்சோம், என்ன ஆச்சுன்னு. இல்ல வெளியே பார்க்கும்போது பெஸ்ட் கப்பல் மாதிரி தெரியும், ஆனா வந்து ஸ்டீவன் வந்து ரொம்ப அவர் நினைக்கிறத நடக்கணும், எல்லாத்துலயுமே ஸ்ட்ரிக்டா இருப்பாரு, என்னை பத்தி அவருக்கு எதுவுமே தெரியாது ஆக்சுவலி, சும்மா இந்த சொசைட்டிக்காக என்ன கூட சுத்திட்டு இருக்காரு அவ்வளவுதான் அப்படின்னு. ஆனா டேவிட் ரொம்ப நல்லவர், ரொம்ப வந்து ரொமான்டிக், அண்ட் அவனுக்கு என்னதான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. அவங்க ஃப்ரெண்டு கேக்குறாங்க, அதனால தான் ரிங்க கூட கழட்டி வச்சிட்டியா அப்படின்னு. அப்பதான் பாக்குறாங்க, ஐயோ நான் மறந்து அவன் வீட்லயே விட்டு வந்துட்டேனே அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க. அண்ட் அன்னைக்கு நைட்டு வீட்டு போறாங்க. அப்ப ஹஸ்பண்ட் கேக்குறாரு, என்ன ரொம்ப லேட்டு, ஆஃபீஸ் ஒர்க்கான்னு. இல்ல நான் ஃப்ரெண்டு கூட வெளியே போயிருந்தேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் உன்னோட ஃப்ரெண்டு டேவிட் சொன்னல, நான் அவன் வீட்டுக்கு போயிருந்தேன், அவன் ஆர்ட் ஒர்க்கை பார்க்கறதுக்காக போயிருந்தேன், என்கிட்ட அவனோட அழகான பெயிண்டிங்ஸ் 2 வாங்குறதுக்காக நான் பேரம் பேசியிருக்கேன், அவன் ஒத்துக்கிட்டாதான் நான் வாங்க முடியும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. அண்ட் இவங்க கேக்குறாங்க, உங்களுக்கு எப்படி அவன் அட்ரஸ் எல்லாமே தெரியும், நம்பர்லாம் தெரியும் அப்படின்னு. நீ சொல்லிருதல்ல ஆர்ட்ஸ் கேலரியிலலாம் வந்து அவன் பேர் கொடுத்துருக்கான்னு, அதான் 2 3 இடத்துல ஃபோன் பண்ணி உன் பேரை சொல்லி கேட்டேன், அதுக்கப்புறம் அவன் பேரையும் சொல்லி கேட்கும்போது நீங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா, நம்பர் கிடைச்சிச்சு அப்படி சொல்லுவாரு. அடுத்த நாள் ஆஃபீஸ்க்கு போன ஹீரோயின் என்ன பண்றாங்க, உடனே டேவிட் கால் பண்ணி லஞ்சுக்கு மீட் பண்ணலாமான்னு கேக்குறாங்க. அவன் என்ன பிளான்னா, மத்தியானம் அவங்களோட ஹஸ்பண்டை மீட் பண்ணி காசு வாங்குறதுக்காக பிளான் பண்ணிட்டான். ஸோ இல்ல எனக்கு இந்த வேலை இருக்குன்னு எமிலிக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா எமிலி கூப்பிட்டா அடுத்த நிமிஷம் அவன் ஓடி வந்துருவான். என்ன ஆச்சு, ஏதாவது ராங்கா அப்படின்னு கேக்குறாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு வந்து ஒர்க்குக்காக கூப்பிட்டுருக்காங்க ஒரு இடத்துல, அதுதான் அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஓகே அப்ப நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு போன வைக்கிறாங்க. இந்த டேவிட் போயிட்டு ஸ்டீவனை மீட் பண்றாங்க. ஆக்சுவலா எப்படி கொலை பண்ணணும்னு அவரே சொல்றாரு. அதாவது வீட வந்து சுத்தி காட்டுறாரு. அண்ட் நான் வந்து வீட்டோட கீ, அது எமிலியோட கீ இருக்கும், அந்த கீ எடுத்து ஒரு சின்ன பாக்ஸ்ல வச்சு நான் பின்னாடி பைப்ல அட்டாச் பண்ணிடுவேன், கார் விளையாட போவேன். அந்த நேரத்துல என்னோட கேரேஜ் ஓப்பன் ஆகும், என் கார் வெளியே போகும். அந்த ஓப்பன் ஆகுற சமயத்துல நீ உள்ள வந்துரு, உள்ள வந்து ஒளிஞ்சுக்கோ, அதுக்கப்புறம் அதுல இருந்து நீ ஈஸியா வந்து வீட்டுக்கு போயிடலாம். வீட்டுக்கு போயிட்டேன்னா நான் வந்து அந்த கீ எடுத்து ஒளிச்சு வச்சிருக்கேன் இல்லையா, அதே எடுத்து நீ அழகா ஓப்பன் பண்ணி உள்ள போகலாம். இந்த டைம்ல எமிலி என்னைக்குமே குளிச்சுட்டு தான் இருப்பா. சோ அவளுக்கு நீ உள்ள போன சத்தம் எதுவுமே கேட்காது. நான் அதே நேரத்துல அங்க கார்டு விளையாடிட்டு இருப்பேன். கரெக்டா 10 மணிக்கு உனக்கு கால் பண்ணுவேன், லேண்ட்லைன்ல கால் பண்ணுவேன். அப்போ அந்த சத்தம் கேட்டு எமிலி பேச வருவா. அவ வரும்போது நீ அட்டாக் பண்ணணும், ஏன்னா அவ சாகிறத நான் கேட்கணும். அப்ப மர்டர் பண்ணி முடிச்சிட்டு நீ போயிரு. சோ நான் வந்துட்டு உனக்கு மீதி மணி அப்புறமா கொடுத்துறேன் அப்படின்றாங்க. அவன் ஓகே சொல்றான். அவர் வந்து அந்த $1 மில்லியன் காசு கொடுக்குறாரு. மீதி அப்புறமா கொடுக்குறேன்றாங்க. அவங்க எடுத்துட்டு போயிடுறான். அடுத்த நாள் மத்தியானம் நம்ம எமிலி ஜாலியா வந்து கிளம்புறாங்க லஞ்சுக்கு, வந்து டேவிட மீட் பண்ணலான்னு. டேவிட் வந்து சூப்பரா லஞ்சுக்கு ரெடி ரெடி பண்ணிட்டு இருக்கான். அண்ட் அந்த பொக்கே எல்லாம் வச்சு கேண்டில் எல்லாம் வச்சு சூப்பரா ரெடி பண்ணிட்டு இருக்கான். பட் இந்த ஹஸ்பண்ட் ஓடி வந்துட்டு மீட் பண்றாங்க நம்ம ஹீரோயினை. அவளுக்கு ஷாக் ஆயிடுது. இல்ல இன்னைக்கு ஒய்ஃப் கூட வந்து போலான்ட்டு இருக்கேன், உன்னை லஞ்சு கூட்டு போறேன் அப்படின்றாரு. இவளுக்கு ஒண்ணுமே சொல்ல முடியல, ஏறி போயிடுறாங்க. இவங்க கிட்ட அப்பெல்லாம் செல்போன்லாம் கிடையாது. ஸோ கால் பண்ணி ஒன்றும் இன்ஃபார்ம் பண்ண முடியல. அண்ட் டேவிட் வெயிட் பண்ணிட்டே இருக்கான், என்னடா அவன் வரவே இல்லைன்னு சொல்லிட்டு அவனோட ஆஃபீஸ் ரோடுக்கே வந்துடுறான். பார்த்தா அவன் வர டைம்ல இவங்க வந்து கார்ல இறங்குறாங்க, லஞ்சே முடிச்சுட்டு இறங்குறாங்க. 2 பேரும் இறங்குறத பார்த்து என்ன ஜோடியா ஹஸ்பண்ட் கூட போயிருக்கான்னு அவனுக்கு கோவம் வருது. அவன் வீட்டுக்கு போய் எமிலியா வரைஞ்சிட்டு இருக்க டிராயிங்கை ஃபுல்லா பெயிண்ட் ஊத்தி அசிங்கப்படுத்திட்டு இருக்கான். அப்ப எமிலி ஃபோன் பண்ணி, சாரி என் ஹஸ்பண்ட் வந்துட்டாரு, என்னால உனக்கு இன்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன்ல சொல்றாங்க. அப்ப அவங்க இன்னொன்னு சொல்றாங்க, என்னால இது இப்படி கண்டினியூ பண்ண முடியாது, அவர்கிட்ட ஒரு மாதிரி நடிச்சுக்கிட்டு உன்கிட்ட வரவும் முடியாம கஷ்டப்படுறதை விட நான் இன்னைக்கு அவர்கிட்ட எல்லாம் சொல்லலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு. சோ அன்னைக்கு நைட் வந்து ஆக்சுவலா வந்து மர்டர் பண்ணணும். சோ நம்ம ஹீரோ என்ன பண்றாரு, வீட்ல இருக்காரு, ஹீரோயின் வராங்க. அவங்க சொல்றாங்க, நீங்க இன்னைக்கு கார்ட்ஸ் கேமுக்கு போகாதீங்க அப்படின்னு. ஏன், உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு. அப்படி பேசிட்டு இருந்தா டைம் எல்லாம் மாறிடும் இல்லையா. அப்ப ஹீரோ சொல்றாரு, இல்ல இப்ப எனக்கு எதுவும் மாத்த முடியாது, நான் அங்க வாக்கு கொடுத்துட்டேன், நான் இன்னைக்கு கண்டிப்பா போகணும், நம்ம நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்புறாரு. அப்ப ஹீரோயினோட இந்த கீ பஞ்சில இருந்து கரெக்டா வந்து வீட்டோட கீ எடுக்கிறாரு. அவர் அந்த வில்லன் கிட்ட சொன்ன மாதிரியே ஒரு சின்ன பாக்ஸ்ல போட்டு பின்னாடி பைப்ல வச்சிடுறாரு. சோ டோர் வந்து ஓப்பனா தான் இருக்கு. இவர் என்ன பண்றாரு, அப்படியே கீழே இறங்கி போய் கேரேஜ்ல இருந்து வெளியே போறாரு. அந்த டேவிட் இருக்கான் இல்லையா, அவன் வந்து ஃபேஸ்ல ஃபுல்லா மாஸ்க் போட்டு ஒண்ணுமே முகமே தெரியாத மாதிரி போட்டு ஃபுல் பிளாக் ட்ரெஸ்ல உள்ள வந்துடுறான். சரி கரெக்டா உள்ள போயிட்டான் அப்படின்னு ஹீரோ பார்த்துட்டே போயிடுறாரு. சோ அவர் கிளப்ல போய் இருக்காரு. நம்ம ஹீரோயின் சொன்ன மாதிரியே குளிக்க போறாங்க. நல்லா மியூசிக்லாம் வச்சு ஜாலியா குளிக்க போறாங்க. அதுக்கு குளிச்சிட்டு இருக்க சமயத்துல இவர் அங்க வந்து 10 மணி எப்ப ஆகும்னு பாத்துக்கிட்டே இருக்காரு. அப்ப பார்க்கும்போது அவர் என்ன பண்றாரு, ஒரு போன் எடுத்து கரெக்டா வந்து 10 மணிக்கு கால் பண்றாரு. கால் பண்ணும்போது இங்க இவன் நினைக்கிறாங்க, ஐயோ என்ன குளிக்கும்போது என்ன டிஸ்டர்பன்ஸ் அப்படின்னு நினைச்சிட்டு எழும்பி வராங்க. எழும்பி வந்து போன்ல ஹலோ ஹலோன்னு பேசினா நம்ம ஹீரோ பேச மாட்டேங்கிறாரு. யாரு நீங்க அப்படிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த நேரத்துல கரெக்டா
அந்த வில்லன் வந்து ஹீரோயினை வந்து அட்டாக் பண்றாங்க. ஹீரோயின் எதிர்பார்க்கவே இல்ல. தூக்கி தூக்கி போடுறாங்க. ஹீரோயினுக்கு என்ன பண்ண தெரியல. கழுத்தை அவன் நெரிக்கிறான். ஹீரோயின் ஒரு கத்தி எடுக்குறாங்க. ஆனா கத்தி கீழ விழ வச்சிடுறான் அவன். ஹீரோயின் அந்த உயிருக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க. இந்த சத்தம் எல்லாம் நம்ம ஹீரோ கேட்டுட்டே இருக்காரு. அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அமைதியா கேட்டுட்டே இருக்காரு. அப்ப என்ன ஆகுதுன்னா, அந்த இடத்துல அந்த மீட் பண்ணாங்க இல்லையா? அதோட மீட் தெர்மாமீட்டர் சிங்க்ல இருக்கு. ஹீரோயினோட கையில அது கிடைக்குது. அத எடுத்து அவங்க உடனே அந்த வில்லனோட கழுத்திலேயே குத்திடுறாங்க. அவ்வளவுதான். ஃபுல்லா ரத்தம் வருது. கொலை பண்ண வந்தவன் செத்து விழுந்துடுறான். ஓகே. சத்தமே கேட்காம இருக்கு. நம்ம ஹீரோ நெனச்சுக்கிறாரு, ஓகே நம்ம பொண்டாட்டி செத்துட்டா அப்படி சந்தோஷப்படுறாரு. திரும்பவும் கேம் வந்து கன்டின்யூ பண்றாரு. கன்டின்யூ பண்ணிட்டு நைட்டு வீட்டுக்கு வராரு. நைட்டு வீட்டுக்கு வந்து அப்படியே உள்ள மெதுவா வந்துட்டு இருக்காரு. உள்ள வந்துட்டு இருக்கும் பார்த்தா அவங்க ஹீரோயினோட வாய்ஸ் கேக்குது. என்ன ஆச்சுன்னு ஓடி வந்து பாக்குறாரு. அவங்க 911 கால் பண்ணிருக்காங்க. போலீஸ்க்கு கால் பண்ணிட்டு அவங்க அழுதுட்டு இருக்காங்க. போலீஸ் வந்து ஆன் த வேல இருக்காங்கம்மா, கவலைப்படாதீங்கன்னு பேசிட்டு இருக்காங்க. ஐயோ போலீஸ் இப்ப 2 மினிட்ஸ்ல வந்துருவாங்களே சொல்லிட்டு என்ன ஆச்சுன்னும் போது என்ன ஒருத்தன் கொலை பண்ண வந்தான். நான் கொன்னுட்டேன். அவன் கிச்சன்ல இருக்கான்னு. நம்ம ஹீரோக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுது. டேவிட் செத்துட்டான். இந்த மாதிரி பண்ணிட்டாளே சொல்லிட்டு நம்ம நினைச்ச பிளான் டோட்டலா உல்டாவா போயிடுச்சுன்னு போறாரு. ஃபாஸ்டா போயிட்டு அவர் என்ன பண்றாருன்னா, முதல் வேலையா அந்த டேவிடோட அந்த கோட்ல இருக்கிற அந்த கீ எடுக்கிறாரு. கொண்டு போய் அது வந்து அந்த ஹீரோயினோட அந்த கீ பஞ்ச் இருக்குல்ல, அதுல மாட்டி விட்டுறாரு. அதுக்கப்புறம் இத பண்ணும்போதெல்லாம் கரெக்ட்டா கையில க்ளவ் எல்லாம் போட்டுக்கிறாரு. எல்லாம் உஷாரா இருக்காரு. அதுக்குள்ள போலீஸ் கரெக்ட்டா வந்துடுறாங்க. அதுக்கு மேல அவரால ஒண்ணும் பண்ண முடியல. அந்த போலீஸ் டீம் வந்துடுறாங்க. செல்ஃப் டிஃபென்ஸ்ன்னு தெரியுது. எதுவுமே திருடல, எதுவும் பண்ணல. இவங்கள கொலை பண்ணிட்டு மேபி திருட இருந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்பதான் வந்து டிடெக்டிவ் ஒருத்தர் இருக்காரு. அவர் பாக்குறாரு. இவர் வந்து ஹஸ்பண்ட் கொஞ்சம் ரொம்ப டென்ஸ்டா இருக்க மாதிரி இருக்கு. இவர் கொஞ்சம் அப்நார்மலா இருக்க மாதிரி இருக்கேன்னு டவுட் வருது. அதே மாதிரி பார்க்கும்போது அந்த கொலையாளி பக்கத்துல இவரோட ஷூ வந்து இவர் அப்ப ஓடி போயிருக்காரு இல்லையா? அவரோட ஷூ அங்கேயும் இங்கேயும் அந்த ஷூ மார்க்கிங்ஸ் இருக்கும். ஏன் நீங்க வந்து கொலைகாரன் நம்ம கிட்ட வந்தீங்க? ஏன் வந்து நீங்க ஒரு மாதிரி அவசரப்பட்டு அங்கிருந்து ஓடுனீங்க? உங்க ஷூ பிரிண்ட்ஸ் தெரியுது அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, நான் வந்து அவன் உயிரோட இருக்கானா செக் பண்றதுக்காக வந்தேன் அப்படின்னு. செக் பண்ணீங்களா? பல்ஸ் புடிச்சு பாத்தீங்களா? இல்ல அப்படி இல்ல. அவன் செஸ்ட் எல்லாம் ரைஸ் ஆகுதான் பார்த்தேன். அப்படிலாம் எதுவும் ஆகல. அதனால பார்க்க வந்தேன். கன்ஃபார்ம் பண்ண வந்தேன். இல்ல நீங்க கொஞ்சம் டென்ஸ்டா இருக்க மாதிரி இருக்கு. என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும்போது, என்னோட கிச்சன்ல ஒரு செத்து கிடக்குறான். இதை விட டென்ஷனா நான் இல்லாம எப்படி இருக்க முடியும்? அப்படின்னு டிடெக்டிவ் எதுவும் சொல்ல முடியல. அப்ப செத்து போயிருக்க அந்த ஆளோட ஃபேஸ் மாஸ்க் எடுக்குறாங்க. அப்பதான் பார்த்தா தெரியுது. அது டேவிட் இல்ல. அது வேற ஒருத்தன். சோ டேவிட் வேற ஒருத்தன அனுப்பி வச்சிருக்கான். அப்படின்றது அங்கதான் தெரியுது. நம்ம ஹீரோக்கு செம ஷாக்கா இருக்கு. அதுக்கப்புறம் இவங்களெல்லாம் வந்து ஸ்டேஷன் கொண்டு போறாங்க. அங்க கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேக்குறாங்க. அப்புறம் செத்து போனவன் யாருன்னு அந்த ஹிஸ்டரி பார்க்கும்போது அவன் முன்னாடி ஜெயில்ல இருந்த ஆளுன்னு தெரியுது. உங்களுக்கு தெரியுமா இவனன்னு கேட்கும்போது ஹீரோயின் தெரியாது சொல்றான். ஹீரோவும் தெரியாது சொல்றாரு. நீங்க வந்து சிட்டி விட்டு எங்கேயும் வெளியே போக கூடாது அப்படி சொல்றாங்க. அப்ப நம்ம ஹீரோ சொல்றாரு, இல்ல என் ஒய்ஃப் உடனே அவங்க அம்மா வீட்டுக்கு போறாங்க. அவங்களுக்கு ரெஸ்ட் வேணும் அப்படின்றாங்க. டிடெக்டிவ் சொல்றாரு அதெல்லாம் முடியாது அப்படின்னும்போது லாயர் சொல்றாரு, இவங்க சொசைட்டில பெரிய பணக்காரங்க, மதிக்கக்கூடிய பெர்சன்ஸ். இவங்க எங்கேயும் ஓடிலாம் போக மாட்டாங்க. நாங்க வந்து கேரண்டி தரோம். அப்படின்னோட ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுது. ஹீரோயின வந்து அவங்க அம்மா வீட்ல கொண்டு போய் டிராப் பண்றாங்க. அம்மா வீட்ல அவங்க எல்லாம் அப்பா நம்ம பொண்ணு தப்பிச்சுட்டா உயிரோட இருக்கான்னு சந்தோஷப்படுறாங்க. அவங்களுக்கு மாத்திரை கொடுத்து படுத்து தூங்க வைக்கிறாங்க. அதே சமயத்துல டேவிட் வந்து உண்மையாவே கொஞ்சம் லவ் பண்ணிருக்கான் போல. அதனால வந்து அவங்க போட்டோ பார்த்து அழுதுட்டு இருக்கான். அவ செத்துட்டாளேன்னு. ஏன்னா அந்த பாடிய வந்து கொண்டு போகும்போது அவன் அங்க இருந்து பார்ப்பான். சோ அவன் நினைச்சுக்கிட்டான் அவ செத்துட்டா அப்படின்னு. அவன் ஃப்ரெண்டு தான் இறந்திருக்கான்னு தெரியாது. சோ அழுதுகிட்டே இருக்கான். அழுதுட்டு இருக்கும்போது பார்த்தா இப்போ கால் வரும். நம்ம ஹீரோயின் கால் பண்ணுவாங்க இவங்களுக்கு. அந்த நேரத்துல நம்ம ஸ்டீவன் வந்துட்டு மாமியார் கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. சோ அவருக்கு அந்த லேண்ட்லைன்ல அந்த லைட் தெரியும். அப்பதான் நம்ம ஒய்ஃப் பேசிட்டு இருக்கான்னு புரியுது. சோ அவங்க கால் பண்றாங்க. அதுக்கு வந்து நம்ம டேவிட் எடுக்க மாட்டாரு. அப்படியே படுத்துட்டு இருப்பாரு. அப்போ வாய்ஸ் மெசேஜ் வரும். டேவிட் நான் நல்லா இருக்கேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. சொல்லதான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு. அவனுக்கு சந்தோஷமா இருக்கும். ஓ சாவவே இல்ல அவ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஓடி போய் ஃபோன் எடுக்க வருவான். கட் ஆயிடும். நம்ம ஹீரோ வந்து உடனே என்ன பண்ணுவாரு, நான் போய் கொஞ்சம் அவளை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி உள்ள போவாரு. உள்ள போகும்போது ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. அந்த ஃபோன் எடுத்துட்டு வந்து கால் எங்க போயிருக்குன்னு பார்த்து டயல் பண்ணும்போது அது டேவிட் கிட்ட போகும். டேவிட் உடனே எமிலி அப்படின்னு பேசுவான். அது எமிலி இல்ல, என் ஒய்ஃப் தூங்கிட்டு இருக்கா, அவனை நான் மீட் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஸ்டீவன் சொல்லுவாரு. அப்ப 2 பேரும் மீட் பண்ணுவாங்க. அப்ப அவரு கேட்பாரு, "நீ என்ன நெனச்சுட்டு இன்னொருத்தன அனுப்பியிருந்த?" அப்படின்னு. "எனக்கு வந்து கொலை பண்ண பயமா இருக்கு. நான் சும்மா வந்து சின்ன சின்ன திருட்டுகள் பண்ணுவேன். கொலை பண்ணி பழக்கம் இல்ல. அவன பத்தி நல்லா தெரியும். அவன் நல்லவன் தான் அதான் அனுப்புனேன்னு." "உன் ஃப்ரெண்டு ஒண்ணும் சூப்பரா எதுவும் பண்ணலையே. வந்த வேலைய முடிக்கவே இல்லையேன்னு." இன்னொரு 3வது பெர்சன் கிட்ட எங்க லைஃப் பத்தி சொல்லியிருக்கே இது கரெக்ட்டா அப்படின்னு. இல்ல அவன் அவன் ரகசியத்த காப்பாத்துவான்னு தெரியும் அப்படின்னு. இல்ல இது வந்து ரொம்ப தப்பு பண்ணிட்ட நீ. இதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன நான் அப்புறமா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவான் நம்ம ஸ்டீவன். இங்க வந்து நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஸ்டீவன் கூட வாழவே இப்ப இஷ்டம் இல்ல. அங்க இருந்து கொஞ்சம் திங்ஸ மட்டும் எடுத்துட்டு ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போலாம்னு நினைக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு வந்து ஓப்பன் பண்ணலாம்னு பார்க்கும்போது அவங்களோட கீ ஓப்பன் ஆகாது. இது என்ன கீ ஓப்பன் ஆக மாட்டேங்குதேன்னு டவுட். உடனே கீழ போயிட்டு அங்க ரிசப்ஷன்ல இருப்பாங்க. ஏன்னா அது பெரிய கம்யூனிட்டி மாரி வீட்டுக்குள்ள நெறைய வீடுங்க இருக்கும். அங்க ஒரு ஆஃபீஸ் கூட இருக்கும். சோ போய் கேட்பாங்க, "என்னோட வீட்டுக்கு ஒரு கீ குடுங்க" அப்படின்னு. "ஏன் உங்க கீ என்ன ஆச்சுன்னு?" கேட்டா, "ஒர்க் ஆக மாட்டேங்குது. என் ஹஸ்பண்ட் ஏதோ லாக்க மாத்துனாரான்னு." "இல்லையே" அப்படின்னு சொல்லி வேற கீ குடுப்பாரு அவரு. இவங்க அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி உள்ள போய் பார்த்துட்டு இருக்காங்க. அவன் செத்து போன இடத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. திங்ஸ் எடுக்கறத யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப ஹஸ்பண்ட் உள்ள வந்துருவாரு. இவங்க அப்படியே பயந்துருவாங்க. இன்னொரு திருடன் வந்துட்டான் பயந்துருவாங்க. "நான் தான் உன் ஹஸ்பண்ட் என்ன ஆச்சு?" அப்படின்ட்டு. "நீங்க எப்படி உள்ள வந்தீங்க?" நமக்கு "நீ ஃபுல்லா டோர ஓப்பன் பண்ணி வச்சிருந்த" அப்படின்னு. "சரி நீ இங்க வந்துட்டியா? இங்கேயே தங்கு" அப்படின்னு பேசுறாரு. அப்ப அவ சொல்றா, "உங்க கூட என்னால இருக்க முடியாது. நான் என் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறேன். சாரி" அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் கேக்குறாங்க, மேபி என்னோட ஹஸ்பண்டுக்கு என்னோட அஃபேர் தெரிஞ்சிருக்கு வச்சுக்கோயேன். அவர் எப்படி ரியாக்ட் பண்ணுவார்ன்னு நினைக்கிற அப்படின்னு. என்ன பண்ணுவாரு, உன் ஹஸ்பண்ட் வந்து
கோவப்பட்டிருப்பாரு. வேற என்ன பண்ணுவாரு? அப்படின்னு கேக்குறாங்க. சரி நான் வந்து என் ஹஸ்பண்ட் விட்டு போனா என் ஹஸ்பண்டுக்கு என்ன லாஸ் ஆகும்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேக்குறாங்க. ஃப்ரெண்ட் சொல்றாங்க உன் ஹஸ்பண்டுக்கு வந்து லாஸ்ன்னு எதுவும் இல்ல. ஏன்னா அவரும் ரொம்ப பணக்காரர், நீயும் பணக்காரர். அப்புறம் என்ன பிரச்சனை இருக்கும்னு. அப்போ இவங்க சொல்றாங்க, நீ வந்து அந்த ப்ரீ நியூட்ரல் அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணிட்டியா அப்படின்னு கேக்குறாங்க. அப்படி பண்ணும்போது நம்ம ஹீரோயின் சொல்றாங்க, இல்ல நான் அதெல்லாம் சைன் பண்ணல அப்படின்னு. சோ அது பண்ணாதனால என்ன ஆகும்னா, ஹீரோயின் இறந்துட்டாங்க அப்படின்னா, அவங்க மேல இருக்க $100 மில்லியன் ஹீரோக்கு கிடைக்கும். உடனே அவங்க சொல்றாங்க, ஓ நீ இறந்துட்டா உன் ஹஸ்பண்டுக்கு இவ்ளோ பெனிஃபிட் இருக்கா அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்பதான் ஹீரோயினுக்கு தோணுது, பணத்துக்காக நம்ம ஹஸ்பண்ட் நம்மள கொல்ல சொல்லலாமோ அப்படின்னு ஒரு டவுட் வருது. உடனே அவங்க என்ன பண்றாங்க, இந்த ஹஸ்பண்டோட ஆடிட்டர் மாதிரி ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க கிட்ட போய் கேட்க போறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க இது ரொம்ப பர்சனல், ஆக்சுவலா ஒய்ஃப் கூட சொல்லக்கூடாது, இருந்தாலும் நான் சொல்றேன். என்னன்னா உங்க ஹஸ்பண்ட் வந்து வால் ஸ்ட்ரீட்ல பண்ற அந்த ஸ்டாக், அந்த மணி ட்ரேடிங்லாம் ரொம்ப பேத்தட்டிக்கா போயிட்டு இருக்கு. அவர் நிறைய கடனாளி ஆயிட்டு இருக்காரு. அவர் நிறைய இடத்துல பில்ஸ் செட்டில் பண்ணல. சோ அவர் கால் மேல கால் போயிட்டு இருக்கு. அவருக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன ஆகும்னா நோட்டீஸ் வரும் கோர்ட்ல இருந்து, அவர் வந்து பேங்க்ரப்ட் ஆக போறாரு. அவ்வளவு தூரமா பேத்தட்டிக்கா போயிட்டு இருக்கு அப்படின்னு ஹீரோயினுக்கு ஷுர் ஆயிடுது. ஓகே நம்ம ஹஸ்பண்டுக்கு வந்து மணியே இல்லாம போகும்போது நான் செத்து போனா அவருக்கு எல்லா மணியும் கிடைக்கும். அப்ப அவர் தான் பிளான் பண்ணிருக்கலாம் அப்படின்னு தோணுது. உடனே போயிட்டு அவங்க அந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ற டிடெக்டிவ் கிட்ட சொல்றாங்க, என் ஹஸ்பண்டுக்கு ஃபினான்ஷியலா வந்து ரொம்ப ப்ராப்ளம் இருக்கு, அதனால இறந்து போனா அவருக்கு ரொம்ப யூஸா இருக்கும், எனக்கு சந்தேகமா இருக்குன்னு சொல்லிடுறாங்க. அவர் அதை கேட்டு ஓகே இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கொலை பண்ண வந்தான் இல்லையா, அவன் உங்க வீட்டுல எப்படி என்ட்ரானா, அவன் கிட்ட கீ இருந்துருக்கணும்ல, ஏன்னா அவன் எந்த ஒரு உடைக்கல எதுவும் பண்ணல. ஆனா இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அவன் பாடி ஃபுல்லா நாங்க செக் பண்ணி பார்த்தோம், அவன் கிட்ட எந்த ஒரு கீயும் இல்ல, ஈவன் அவன் வீட்டுக்கே போற கீ கூட இல்ல அப்படின்றாங்க. அப்ப ஹீரோயினுக்கு கொஞ்சம் கிளிக் ஆகுது. ஏன்னா அவங்க கிட்ட இருக்க கீ வந்து அவங்க வீட ஓபன் பண்ணல இல்லையா? அவங்க உடனே என்ன பண்றாங்க, அந்த ஆளோட அட்ரஸ் வந்து அவனோட அந்த கேஸ் ஃபைல்ல பாத்துக்கிறாங்க. அண்ட் அந்த இடத்துக்கு அவங்க போறாங்க. அவங்க சந்தேகப்பட்ட மாரியே அவங்க கீ செயின்ல இருந்து எடுத்து ஒரு கீ யூஸ் பண்ணா அந்த வீடு ஓபன் ஆகுது. சோ கொலைகாரனோட கீ தான் நம்மளோட இதுல இருக்கு அப்படின்னு ஹீரோயினுக்கு இன்னும் குழப்பம் ஜாஸ்தி ஆகுது. இந்த டேவிட் இருக்கான் இல்லையா, அவன் வந்து ஸ்டீவனுக்கு கால் பண்றான். அவன் வந்து என்ன பண்றான்னா ஒரு ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கான். ஸ்டீவன் வந்து டேவிட் கிட்ட தன்னோட ஒய்ஃபை எப்படி கொலை பண்ணணும்னு சொன்னாங்க, அத ஃபுல்லா அவன் ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கான். சோ அத ப்ளே பண்றான். இத கேட்டு நம்ம ஹீரோ ஷாக் ஆயிடுறாரு. சோ ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிட்டு சொல்றான், நான் உங்கள உடனே மீட் பண்ணணும், நீங்க ஒரு ஹோட்டலுக்கு வாங்கன்னு சொல்லிடுறான். சோ ஹீரோவும் டேவிட பாக்குறான். அப்ப டேவிட் சொல்றான், நீங்க வந்து 1 மில்லியன் கொடுத்தீங்க ஓகே, ஆனா பேச்சுவார்த்தைப்படி 5 மில்லியன் தரணும் இல்லையா, பேலன்ஸ் 4 மில்லியன் கொடுங்கன்னு. நம்ம ஹீரோ சொல்றாரு, எதுவுமே வந்து நீ பண்ணலையே, என் ஒய்ஃப் உயிரோட தான் இருக்கா, இதுக்கு எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு. அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது, நான் இந்த ரெக்கார்டிங் உன் ஒய்ஃப் கிட்ட கொடுத்தா உன் வாழ்க்கையே நாசமாயிரும் பாத்துக்கோ, இது வேணுமா இல்ல பணத்தை எனக்கு கொடுக்குறியா அப்படின்னு. சரி டைம் கொடு, டைம் எல்லாம் கொடுக்க முடியாது, எனக்கு நாளைக்கே நீ பணம் தர, $4 மில்லியன் எனக்கு வரணும், என் வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்துரு அப்படி சொல்லிட்டு டேவிட் போயிடுறான். சோ நம்ம ஹீரோ நல்லா மாட்டிக்கிட்டாரு. ஹீரோக்கு செம கோவம் வருது. அவர் பேங்க்குக்கு போறாரு, இருக்கிற அத்தனை காசு எடுத்து வைக்கிறாரு. $4 மில்லியன் எடுத்து ரெடி பண்ணி ஒரு ஷூ பாக்ஸ் மாதிரி இருக்கு, அந்த பாக்ஸ்ல வச்சு அவர் கொண்டு வந்துட்டு இருக்காரு. நேரா தன்னோட ஆபீஸ்க்கே வராரு. தன்னோட ஆபீஸ்க்கு வந்தா அந்த ஆபீஸ்ல ஹீரோயின் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஏய் நீ என்ன இங்க வந்திருக்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, இந்த இறந்து போனான்ல ஒருத்தன், அவனோட வீட்டு சாவி இருக்கே, அது என்னோட ரிங்ல வந்திருக்கு. எப்படி அது? அந்த கீ பஞ்ச்ல வந்திருக்கு. இது எப்படி நடந்துச்சு? அவனோட உடம்புல இருந்து அத எடுத்து போடக்கூடிய ஒரே ஆள் நீங்க தானே அப்படின்னு கேக்குறாங்க. உடனே நம்ம ஹீரோ சொல்றாரு, ஆமா நான் தான் எடுத்து உன்னோட அந்த கீ பஞ்ச்ல வச்சேன் அப்படின்னு. எதுக்கு அப்படின்னு கேக்குறாங்க. உடனே உன்னை காப்பாத்த. என்ன காப்பாத்தவா அப்படின்னு நக்கலா கேக்குறாங்க. ஆமா யார்கிட்ட இருந்து? உன்னோட லவர் கிட்ட இருந்து அப்படின்னு. ஹீரோயினுக்கு ஒண்ணும் புரியல, என்ன சொல்றீங்க அப்படின்னு. இங்க பாரு, அவன் அனுப்பியிருக்கான் பாருன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவே அவருக்கே அனுப்பியிருப்பாரு இல்லையா, ஒரு என்வலப் கவர் ஃபுல்லா அவங்களோட போட்டோஸ் எல்லாம் வச்சு. சோ அதை காட்டுறாரு. நீயும் அவனும் அஃபேரா இருக்கீங்க சொல்லி அவனே போட்டோஸ் எடுத்து எனக்கு அனுப்புனா, இதை வந்து பப்ளிஷ் பண்ணிடுவேன், வெளியே சொல்லிடுவேன் சொல்லிட்டு என்ன பணம் கேட்டு பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்தான். அவன் எப்பவுமே வயலன்ஸ் பத்தியும் பேசிட்டு இருந்தான். நான் பயந்து பயந்து அவனுக்கு $1 மில்லியன் கொடுத்திருக்கேன் அப்படின்னு. இப்ப கூட வந்து அவன் இன்னும் பணம் கேட்டுட்டு இருக்கான். அவனோட வாயை வந்து அடைக்கணும். எதுக்கு? அப்பதான் அவன் உன்கிட்ட இருந்து பிரிஞ்சு போவான்றதுக்காகன்னு. அவன் என்னை விட்டு பிரிஞ்சு போகணும்னு சொல்லவே மாட்டான், நீங்க பொய் சொல்றீங்க அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. இப்பவும் அவனை வந்து லவ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் அவர் சொல்றாரு, ஓ அப்படியா, அவன் வந்து எப்படிப்பட்டவன்னு பாருன்னு சொல்லிட்டு ஃபைல் எடுத்து காட்டுறாரு. இவர் எல்லாமே கேதர் பண்ணி வச்சிருக்காரு. அவன் வந்து எத்தனை திருட்டுத்தனம் பண்ணியிருக்கான், அதுக்கப்புறம் வந்து அந்த லேடி பணக்கார லேடி ஏமாத்தி அவன் பணத்தை ஃபுல்லா எடுத்துட்டு எஸ்கேப் ஆகி திரும்ப ஜெயில இருந்தது, எங்க வந்து அவன் ஆர்ட் கத்துக்கிட்டான், எல்லாமே அதுல இருக்கு. சோ அவன் வந்து ஜெயில தான் கத்துக்கிட்டான், இதான் அந்த லேடி அப்படின்னு காட்டுறாங்க. இதெல்லாம் பார்த்த உடனே ஹீரோயினுக்கு ஷாக் ஆகுது. நம்ம நம்ம ஒரு ஜெயில இருந்த குற்றவாளி கிட்ட போய் பழகிருக்கோம், அவங்க கிட்ட எவ்வளவு க்ளோஸ் ஆகியிருக்கோம். படிப்பறிவு இல்ல, ஆர்டிஸ்ட் பத்தி திறமை கிடையாது, எதுவுமே கிடையாது, எல்லாரையும் ஏமாத்தி ஃபோர்ஜரி பண்றவன், லேடிஸ் எஸ்பெஷலி பணக்காரங்களை வந்து ஃபோர்ஜரி பண்றவன், அவனோட வலையில நம்ம விழுந்துட்டோமே சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப அசிங்கமா அருவருப்பா இருக்கு. அவங்க அழறாங்க, நீங்க ஏன் இது எனக்கு சொல்லல அப்படின்னு. ஏன்னா வந்துட்டு நீ அவனை லவ் பண்ண கரெக்ட் தானே அப்படின்னு. ஆமா நான் லவ் பண்ண நினைச்சிட்டு ஏமாந்துட்டேன் அப்படின்னு அவங்க அழறாங்க. சரி இதுக்கும் இறந்து போனவனோட பாக்கெட்ல இருந்து சாவி எடுத்து என்னோட
என்னோட கீ பஞ்ச்ல வச்சதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு கேக்குறாங்க. அப்ப அவன் சொல்றான், ஏன்னா அவன் எப்பவுமே வந்து உனக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படுத்துவேன், நீ வந்து பணம் குடுக்கலன்னா உன் வைஃப் ஏதாவது பண்ணிடுவேன், கொன்றுவேன் அப்படி இப்படி சொல்லிட்டு இருந்தான். சோ நான் வீட்டுக்கு வரும்போது இறந்து கிடந்தோட நான் நினைச்சேன், உன்னோட லவர் தான் அது செத்து கிடக்குதுன்னு நினைச்சேன். சோ அவன் எப்படி உள்ள வந்திருப்பான்? கீ வந்து உன்னோட அந்த கீ பஞ்ச்ல இருந்து எடுத்திருக்கலாம்ல. அதனால தான் நான் நினைச்சேன். சோ கரெக்ட்டா தேடி பார்த்தா உள்ள கீ இருந்துச்சு. நான் மாட்டி வச்சுட்டேன்னு. நான் ஏன் அவனுக்கு கீ தரப் போறேன்? நீ கீ தந்திருக்க மாட்ட. நீ அதுக்கு முந்தின நாள் கூட அவன் கூட வீட்ல இருந்தியா இல்லையா? அவன் கூட க்ளோஸா இருந்தியா இல்லையா? அவன் ஏன் உன்னோட கீ எடுத்திருக்க கூடாது? ஏன்னா வீட்டுக்கு வரும்போது நான் தான் டோர் ஓப்பன் பண்ணி வச்சிருந்தேன். சோ நீ கீ யூஸ் பண்ணவே இல்ல. ஞாபகம் இருக்கா? சோ அதனால தான் நான் அப்படி நினைச்சேன். அது உன்னோட கீ நினைச்சு நீ மாட்டக்கூடாதுன்னு நினைச்சு நான் எடுத்து வச்சேன். உங்க அஃபேர்லாம் வெளிய வரக்கூடாதுன்னு. அப்புறம் தான் தெரியுது வேற ஒருத்தன் வந்திருக்கான் அப்படின்னு. உடனே வந்து ஹீரோயின் சொல்றாங்க, "இது எவ்ளோ மோசம். நம்ம உடனே போலீஸ்க்கு போணும்." "இல்ல போலீஸ்க்கு போ வேண்டாம். ஏன்னா அந்த இடத்துல வந்து நான் அவன தொட்டுருக்கேன். அந்த கீ எடுத்திருக்கேன். நான் நடந்திருக்கேன். இதெல்லாம் நடந்திருக்குன்னும்போது, என் மேல போலீஸ் சந்தேகம் வரும்னு." உடனே ஹீரோயின் சொல்றாங்க, "அப்ப டேவிட் தப்பிக்கலாமா? அவன் தானே அந்த ஆள் அனுப்பியிருப்பான்." அப்படின்னு. "உனக்கு எப்படி தெரியும் டேவிட் தான் அனுப்புனான்னு?" "ஏன்னா நம்ம நியூயார்க்ல நெறைய பேர் திருடங்க அங்கங்க சுத்திட்டு இருக்காங்க. இவன் ரேண்டமா வந்து திருடனா கூட இருந்திருக்கலாமே." அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. சோ இப்போதைக்கு நமக்கு ஆபத்து என்னன்னா, டேவிட வந்து இங்கேருந்து நம்ம அனுப்பிறணும். அவன் கேட்கிற காச குடுத்து நம்ம தப்பிச்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயினுக்கு ரொம்ப அழுகையா வருது. "என்ன மன்னிச்சிருங்க. என்ன ஏத்துப்பீங்களா?" அப்படின்னு கேட்கறாங்க. "நான் உன்ன எப்பவோ மன்னிச்சுட்டேன்." அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஒண்ணாயிடுறாங்க. சரி நான் வந்து அவன்ட்ட காசு குடுக்க போறேன். இனிமே உனக்கும் அவனுக்கும் எந்த தொடர்பும் இல்லாம இருக்கிறது, இல்லன்னா உங்க 2 பேரும் ஏதாவது மிரட்டுறதுக்கு காரணமா ஏதாவது திங்ஸ் இருக்குமான்னு கேட்கறாரு. அப்போ உடனே அவ சொல்றா, "என்னோட வெட்டிங் ரிங் அங்கேயே வச்சுட்டு வந்துட்டேன்." "சரி ஓகே நான் அத கொண்டு வந்துடுறேன். டோன்ட் வரி." அப்படின்னு சொல்லிட்டு அவர் போறாரு. சோ அந்த வீட்டுக்கு போனா, அங்க வந்து டேவிட் இல்ல. அவன் வந்து ஒரு நோட் எழுதி வச்சிருக்கான். சாரி நம்ம வந்து மீட்டிங் ஸ்பாட் மாறிடுச்சு. நீங்க வந்து இந்த பார்க்குக்கு வாங்கன்னு எழுதி வச்சிருக்கான். அதுக்கப்புறம் இந்த வெட்டிங் ரிங்க அங்கேயே வச்சுட்டான். இவர் வெட்டிங் ரிங் எடுத்துக்கிறாரு. பார்க் அப்ப அந்த இடத்துல ஒரு கால் வருது. லேடி பேசுறாங்க. நீங்க வந்து ட்ரெயின்ல இந்த ஊருக்கு போகணும்னு சொல்லியிருந்தீங்கல்ல, அந்த டிக்கெட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்றாங்க. சோ ஹீரோக்கு தெரிஞ்சிருச்சு. டேவிட் எந்த ஊருக்கு போறான், எந்த ட்ரெயின்ல போறான்னு. அந்த பார்க்குக்கு வந்து ஹீரோ வராரு. அப்ப நம்ம டேவிட் அங்க இருக்காரு. ஏன்னா தனியா மாட்டுனா இவர்கிட்ட ஆபத்துன்னு சொல்லிட்டு உஷாரா வாங்க வந்துட்டான். அவர் காசு குடுக்குறாரு. இவன் வந்துட்டு அந்த ஆடியோ ரெக்கார்டிங்க குடுக்குறான். இதுக்கு மேல நம்ம 2 பேருக்கும் எந்த ரிலேஷன்ஷிப்பும் இல்ல. பாய் சொல்லி கிளம்பிடுறாங்க. அண்ட் டேவிட் என்ன பண்றான்? ஃபாஸ்ட்டா போறான். பர்ட்டிகுலர் ட்ரெயின்ல கரெக்ட்டா ஏறிடுறான். அந்த பணத்தெல்லாம் பார்க்குறான். எல்லா பணமும் இருக்கு. அது வந்து அவன் மட்டும் இருக்க மாரி ஒரு கோச்சு. அத க்ளோஸ் பண்ணிட்டு சந்தோஷமா அங்க இருக்கான். அப்ப திரும்ப அங்க நாக் வருது. யாரோ தட்டுறாங்க. யார் அதுக்கு கதவ ஓப்பன் பண்ணா நம்ம ஹீரோ. அவர் வந்து ரெயின் கோட் மாரி போட்டுட்டு கையில க்ளவ் எல்லாம் போட்டிருக்காரு. ஒரு கத்தி எடுத்து டேவிடோட வயித்துலயே சொருகுறாரு. சோ பிளட் எல்லாம் வந்து ரெயின் கோட்ல பட்டா படட்டும்னு. டேவிடுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. திரும்பவும் கத்தி எடுத்து நல்லா குத்துறாரு. டேவிட் அப்படியே கீழ விழறான். "நீ தப்பிக்கல. நீ மாட்டிக்கிட்ட" அப்படி சொல்றாரு. உடனே ஹீரோ சொல்றாரு, "என்ன மாட்டிக்கிட்டேன்?" அப்படின்னு. அப்ப டேவிட் வந்து ஒரு செலான் எடுத்து காட்டுறாரு. அது என்னன்னா, அவன் வந்து கொரியர்ல அனுப்பியிருக்கான். சோ அந்த ஆடியோ மெசேஜ வந்து ஒய்ஃப்க்கு அனுப்பியிருக்கான். "நீ மாட்டுன" அப்படின்ற மாரி. ஐயோ! இது அவளுக்கு போய் கிடைச்சிருமே சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்றாரு, டேவிட் கிட்ட ஒரு துப்பாக்கி இருக்கு. அதையும் எடுத்துக்கிட்டு, பணத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு அவர் திரும்ப அங்கருந்து சேஃபா போய் டாக்ஸில ஏறி வீட்டுக்கு உடனே போறாரு. வீட்டுக்கு போம்போது கீழ இருக்க அந்த பில்டிங் மேனேஜர் இருப்பாரு. அவர்கிட்ட கேட்குறாங்க, "ஏதாவது கொரியர் வந்துச்சான்னு?" "ஆமா, ஒண்ணு வந்துச்சு. உங்க வைஃப் எடுத்துட்டு போயிருக்காங்க" அப்படின்னு. இவர் ஃபாஸ்ட்டா போறாரு. பார்த்தா வைஃப் பால்கனில நின்னுட்டு இருக்காங்க. நெறைய மெயில்ஸ் வந்திருக்கு. அதுல வந்து இந்த கொரியரும் வந்திருக்கு. அவங்க இன்னும் ஓப்பன் பண்ணி பார்க்கல. இவர் பார்க்குறாரு, உள்ள அந்த ஆடியோ இருக்கு. உடனே இவர் என்ன பண்றாரு, அந்த பணம், அந்த ஆடியோ எல்லாத்தையும் எடுத்துட்டு போறாரு. கடகடன்னு அவங்களுக்குன்னு ஒரு சேஃப் இருக்கும். அந்த சேஃப்குள்ள உள்ளத எடுத்து வச்சுடுறாரு. வைஃப் சத்தம் கேட்டு வராங்க. உடனே ஹீரோ சொல்றாரு, "நீ இங்க தான் இருக்கியா?" அப்படின்னு. "ஆமா, நான் அப்பவே வந்துட்டேன்" அப்படின்னு. "சரி நம்ம 2 பேரும் வெளிய போய் சாப்பிடலாமா?" அப்படின்னு கேட்குறாரு. ஓகேன்னு அவங்க சொல்றாங்க. இவரு போய் குளிக்க போறாரு. ஹீரோயின் அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இந்த ஹீரோ கொண்டு வந்த அந்த பேக் இருக்கு. அந்த பேக்க பாக்குறாங்க. அதுல என்ன இருக்கு பாக்க போறாங்க. பார்த்தா அந்த ஷூ பாக்ஸ் மட்டும் தான் எம்ப்டியா இருக்கு. ஹீரோ குளிச்சுட்டு ரெடி ஆயிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, நம்ம வெளிய போலாம்னு நெனச்சோம். ஆனா வெளிய போய் ரொம்ப நேரம் சாப்பிடுறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. நான் வேணா டக்குன்னு போயிட்டு நம்ம 2 பேருக்கும் ஃபுட்ட பேக் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டுமா? எதுக்கு தேவையில்லாம அலைஞ்சுட்டு இப்ப தானே நீங்க வந்தீங்க" அப்படின்னு. ஹீரோ உடனே சரி ஓகே. சீக்கிரமா வந்துரு அப்படின்னு. ஓகே அப்படின்னு அவங்க கிளம்புறாங்க. கிளம்பும்போது சொல்றாங்க, "நீங்க வந்து எனக்கு லாக்க மாத்தி குடுக்குறீங்களா?" அப்படின்னு. "ஏன்? ஏன்னா என்னோட கீ இல்லல்ல. அதனால தான் சொல்றேன். அந்த கீ எங்க இருக்குன்னும் தெரியல. அதனால நீங்க லாக்க மாத்துறீங்களான்னு." கண்டிப்பா நான் அத யோசிக்கவே இல்ல. நான் லாக்க மாத்துறேன்." அப்படின்னு அவர் சொல்றாரு. இவங்க உடனே கிளம்பிடுறாங்க. இவங்க கிளம்பின உடனே இவர் என்ன பண்றாரு, ஆமா இவளுக்கு வந்து கீ வந்து செட் ஆகல சொன்னால. ஏன்னா அந்த செத்து பொண்ணோட பாக்கெட்ல எடுத்து போட்ட கீ வந்து அவன் வீட்டு உள்ள கீ இல்ல. அப்ப நம்ம வீட்டு கீ எங்க இருக்கு? அங்க அதே இடத்துல தான் இருக்கு போல இருக்கு சொல்லிட்டு கரெக்ட்டா அந்த பைப் பக்கத்துல போறாரு. பார்த்தா கீ உள்ளதா இருக்கு. ஆக்சுவலா அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, கொலை பண்ணி முடிச்சுட்டு வெளிய போம்போது கீய வந்து உள்ள வச்சுட்டு சொல்லியிருப்பாரு. ஆனா இந்த ஃப்ரெண்ட் என்ன பண்ணியிருக்கான்னா, ஓப்பன் பண்ணிட்டு திரும்ப கீய ரீப்ளேஸ் பண்ணிட்டு உள்ள போயிருப்பான். அதனால கீ இங்கேயே இருந்திருக்கு. சோ இவர் என்ன பண்ணுவாரு, அந்த கீய எடுத்துட்டு உள்ள வராரு. ஆ இது என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே வரும்போது ஒய்ஃப் பாக்குறாங்க. அவங்க வெளிய போகவே இல்ல. அவங்க உள்ள வந்துடுறாங்க. அவங்க சொல்றாங்க, "ஓ! நீங்க எங்க ஒளிச்சு வச்சீங்களோ, அங்க இருந்து எடுத்துட்டு வந்துட்டீங்களா?" அப்படின்னு. "அது நீங்க போட்ட பிளான் சொதப்பிருச்சுல்ல?" அப்படின்னு கேக்குறாங்க.
டேவிட தானே நீங்க என்ன கொலை பண்ண அரேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னு. யார் சொன்னது அப்படின்னும் போது, இங்க பாருங்க சொல்லிட்டு ஆடியோ ப்ளே பண்ணி காட்டுறாங்க. நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன். உங்களோட அந்த சேஃப்ல நீங்க வச்சிருந்தீங்க. இத உடனே கொண்டு போய் போலீஸ்ல குடுக்குறேன் அப்படின்னு கிளம்புறாங்க. இவருக்கு செம கோவம் வருது. நீ என்ன விட்டு எப்பவுமே வாழ்க்கையில பிரிய முடியாது. அப்படி பிரியதா இருந்தா நீ செத்து தான் போயிருக்கணும். கோவமா கேக்குறாரு. கேட்டுட்டு ஹீரோயின வந்து அடிக்க வராரு. ஹீரோயின் அதுக்குள்ள அவர அடிச்சிடுறாங்க. 2 பேருக்கும் ஃபைட் நடக்குது. இவர் அவங்கள தள்ளி விடுறாங்க. அவங்க வந்து இவங்கள அடிக்கிறாங்க. ஹீரோ வந்து அந்த சேஃப்ல டேவிட் கிட்ட கொண்டு வந்து துப்பாக்கி வச்சிருப்பாங்க. அது ஹீரோயின் கிட்ட இருக்கும். அத எடுத்து சுடுறாங்க. அவங்க ஷோல்டர்ல படுது. அப்பவும் அவர் அடங்கல. திரும்பவும் சண்டை போட வராரு. இப்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா, திரும்ப 2, 3 தடவ சுட்டுர்றாங்க. அது அவர் நெஞ்சிலலாம் பட்டுருது. அவ்வளவுதான். ஹீரோ வந்து ஸ்பாட் அவுட். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு கால் பண்றாங்க. அண்ட் அது டிடெக்டிவ் வராரு. எல்லாமே பாக்குறாரு. சோ என்ன வந்து அவங்க அசால்ட் பண்ண வந்தாரு. என்ன கொலை பண்ண வந்தாரு. அதனால பயந்து தற்காப்புக்காக பண்ணேன் அப்படின்னும்போது, அவர் ஒண்ணுமே சொல்லல. சரி கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு அனுப்பிடுறாங்க. சோ இதோட இந்த படம் முடியுது. சோ இந்த படம் வந்து ரொம்பவே ஒரு இன்ட்ரஸ்டிங் மூவியா இருந்தது. சோ இத என்ன புரியுதுன்னா, பெர்ஃபெக்ட் மர்டர் அப்படின்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. எவ்வளோ அழகா பிளான் பண்ணாலும், என்ன செஞ்சாலும், ஆட்டோமேட்டிக்கா ஒரு சின்ன தடயமாவது அந்த கொலைகாரன் இல்ல பிளான் பண்ணவன் விட்டுருவான். சோ நம்ம என்னதான் பிளான் பண்ணியிருந்தாலும், தப்பு பண்றவன் என்னைக்கு இருந்தாலும் மாட்டிதான் ஆகணும் அப்படின்றது தான் இந்த படம். ரொம்ப இன்ட்ரஸ்டிங் மூவி. இதே மாரி இன்ட்ரஸ்டிங் மூவியோட சீக்கிரம் உங்கள மீட் பண்றேன். அதுவரைக்கும் நன்றி. வணக்கம்.